சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் பின்னணி பாடகி பவதாரணியின் உடலுக்கு பல தரப்பினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் மகிழா. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் புதல்வியான பவதாரணி நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அவரது உடலானது இலங்கையிலிருந்து இன்று மாலைதான் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது உடலானது தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பொதுமக்கள் என்பதை விட மிக அதிக அளவில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தற்போது அவரது இல்லத்தில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் தான் அவரது உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள அந்த புகைப்படங்களானது வெளியாகி இருக்கின்றது. இளையராஜா அவரது குடும்பத்தினர் பொறுத்தவரையிலும் அவர்கள் அந்த இடத்தில் அவரது வீட்டு ஹாலிலேயே அவரது உடலை வைத்து அவரது ஃபேவரட்டான ஒரு புகைப்படத்தையும் அந்த இடத்தில் வைத்து அதற்கு மாலையிட்டு தற்போது அங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இளையராஜா அவரது குடும்பத்தினர் மட்டுமே அந்த இருக்கின்றனர். ஆனால் இந்த போட்டோக்களை நம்மால் இளையராஜாவை பார்க்க முடியவில்லை. இளையராஜா அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் நேற்று இலங்கையில் இருந்தார். நாளை நடைபெறவிருக்கக்கூடிய கச்சேரிக்கு சென்றிருந்த போதுதான் திடீரென அவரது மகள் உயிரிழந்த செய்தியை கேட்டு உடனடியாக அவர் அங்க இருக்கக்கூடிய பவதாரணி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு சென்று அவரது மகளை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தார். இந்நிலையில் இன்று காலை இளையராஜா சென்னைக்கு திரும்பியிருந்தார். அவர் இறந்ததிலிருந்து பவதாரணி இறந்ததிலிருந்து இப்போது வரையிலும் இளையராஜா எதுவும் பேசவில்லை. அவர் யாரையும் பார்க்கவும் இல்லை. இந்நிலையில் தற்போது இந்த எக்ஸ் வலைதளத்தில் ஒரே ஒரு பதிவை மட்டும் மேற்கொண்டிருக்கிறார். இதில் பவதாரணியுடன் அவர் எடுத்த ஒரு போட்டோவை பதிவு செய்து என் மகளே என்ற ஒரே இரண்டு வார்த்தைகள் அடங்கிய ஒரு பதிவினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 2 வார்த்தைகள் கொண்ட பதிவு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களிலும் சரி இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களிடமும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ வார்த்தைகளுக்கு மிகச் சிறப்பான இசையமைத்து தமிழக மக்களையும் இசை ரசிகர்களையும் கொண்டாட வைத்த இளையராஜா அவருக்கு இருக்கக்கூடிய அவர் இப்போது சொல்லக்கூடிய அந்த 2 வார்த்தைகள் என்பது என் மகளே என்பதுதான் என்ற ஒரு சூழ்நிலையில் அவரது பதிவினை கண்டு தற்போது தமிழக மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றனர். அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருபவர்களும் கண்ணீர் விட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.